வணக்கம். தலைப்புச் செய்திகள். அவதூறு வழக்கில் திமுக எம்பி TR பாலுவிடம் 2 மணி நேரம் குறுக்கு விசாரணை. அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர் சரமாரி கேள்வி. தங்கம் விலை ரூபாய் 94,000 கடந்து புதிய உச்சம். பவுனுக்கு ரூபாய் 1,960 உயர்வு. தாவேகாவை நெருக்கடிக்கு உள்ளாக்க CBI விசாரணையை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. திருச்சியில் ஜோதிமணி MP பேட்டி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 4வது நாளாக வேலை நிறுத்தம். மீன் ஏற்றுமதி வர்த்தகத்தில் ரூபாய் 10 கோடி இழப்பு. விசாகப்பட்டினத்தில் ரூபாய் 87,520 கோடியில் கூகுள் AI மையம் பிரதமர் நரேந்திர மோடியிடம் விவரித்தார் சுந்தர் பிச்சை. கூச்சலிட்டால் மேலும் பல ஆண்களை அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்வோம் என்று என்னை மிரட்டினார்கள். மேற்கு வங்க மருத்துவ மாணவி பகிர்ந்த பகீர் வாக்குமூலம். சட்டப்பேரவை வளாகத்தில் அன்புமணி ஆதரவு பாமக MLAக்கள் தர்ணா போராட்டத்தால் பரபரப்பு. திருச்செந்தூர் கோயிலில் 4 மாதத்தில் அறங்காவலர் குழு அமைக்க வேண்டும். மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. பணத்தை வைத்து வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று இருமாப்புடன் இருக்கிறது திமுக. அண்ணாமலை விமர்சனம். சாதி பெயர்களை நீக்கும் அரசாணையை வரவேற்கின்றோம். முதல்வர் MK ஸ்டாலினை சந்தித்த பின் திருமாவளவன் பேட்டி. கரூர் வழக்கை வாபஸ் பெற்றால் ரூபாய் 20 லட்சம் தருவதாக திமுக ஒன்றிய செயலாளர் கூறியதாக குற்றச்சாட்டு. உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் பேசும் வீடியோ அதிமுகவின் X பக்கத்தில் வெளியீடு. ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நீடிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்புதல். 6 நாட்களாக நடைபெற்று வந்த LPG கேஸ் லாரிகள் வேலைநிறுத்தம் வாபஸ். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.